நீங்க உங்களுக்கு முதல்ல யாரும் உங்களை ஏமாத்த கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஏமாறக்கூடாதுன்ற ஒரு இது வரணும், ஒரு தாட் வரணும். அப்போ நீங்க வந்து தலைமுடி வெட்டினா எப்படி பணம் கொட்டும்? ஒருத்தர் வந்து யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு, பைக்கை மாத்துங்க கல்யாணம் ஆகுன்றாரு. பேசுறாருமா யூடியூப்ல. நீண்ட நாளா கல்யாணம் ஆகலைன்னா பழைய வண்டியை மாத்தினா கல்யாணம் ஆயிடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய வண்டியை மாத்துறதுக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்ட். கொஞ்சமாவது பேசணும்ல. அதான் சொல்றேன், மனசாட்சி இல்லாம இவங்க பேசினாலும் அதை பாக்குறாங்களே, அதையும் பார்த்துட்டு அதையும் நம்பி பைக்கை மாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல. இப்ப இதை வச்சு யார் வேணாலும் ஒரு குறிப்பிட்ட பிராண்டை ப்ரமோட் பண்ண முடியுமே? பண்ண முடியுமா முடியாதா? அந்த அந்த குறிப்பிட்ட பைக் உற்பத்தி பண்ற கம்பெனி கிட்ட கமிஷன் வாங்கிட்டு இந்த குறிப்பிட்ட பைக்கை வாங்கினா கல்யாணம் ஆகும்னா, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் போய் அங்க நின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ பைக்காரன் எல்லா பைக்கையும் வித்துருவான். கரெக்டா இல்லையா? அப்போ என்னாச்சு, அந்த அந்த மாதிரி ஒருத்தர் யூடியூப்ல பேசி அந்த லைவ் முடிச்சுட்டு அந்த நெறியாளர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க டீம்லயே ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருக்காரு. அவங்கள கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இவருக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, பிரசன்னம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, நம்மளோட ட்ரெஸ் கோடு அது கலர் அதெல்லாம் வச்சு பலன் சொல்றதுன்னு இருக்குல்ல, உங்களுக்கு இந்த கலர்ல இந்த இதுல வெஹிக்கிள் இருக்கும்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் இல்லன்னு இருக்காரு. இந்த சார்லி கிட்ட மறுப்பாங்கல்ல, பேட்டரி போடல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்ல 2 தடவை 3 தடவை அந்த பைக் இந்த மாதிரி பைக் இருக்கும், இந்த மாடல் பைக் இருக்கும் 2-3 பலன் சொல்லி இருக்கிறாரு. அவர் இல்லன்ட்டாரு. கடைசியில என்னன்னு பார்த்தா அவர் பைக்கே வாங்கல. அவருக்கு சின்ன வயசுல ஒரு விபத்து நடந்து அந்த விபத்தினுடைய தாக்கத்தினால அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு போபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உளவியல் தாக்கத்தினால அவர் வந்து வண்டியே தொடக்கூடாது, நம்ம வந்து ஜெனரல் டிரான்ஸ்போர்ட்லயே டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைசன்ஸும் எடுக்கல, வண்டி ஓட்டவும் கத்துக்கல, அவர்கிட்ட பைக்கும் கிடையாது. அத கேட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அதுதான் பிரச்சனை, நீ முதல்ல பைக்கை வாங்க கல்யாணம் ஆகுன்றாரு. இதுதான் நீ ஜோதிடத்தோட நிலைமை. நிறைய பேர் அப்படிதான் சார். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் யாரு பெரிய ஆளாக்கி விடுறது? நீங்க தானே பெரிய ஆளாக்குறீங்க, நீங்க தானே பாக்குறீங்க. உண்மையை பேசினா யாரு மதிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா?